பாவை ஐஏஎஸ் அகாடமி நண்பர்களுக்கு வணக்கம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஹிஸ்ட்ரி செகண்ட் கொஸ்டின் பேப்பர். ஒவ்வொரு கொஸ்டின் ரீட் பண்ணுறப்பையும் பாஸ் பண்ணி உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் தெரியுதா அப்படின்றத செக் பண்ணிக்கிட்டே வாங்க. கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 1. Who was the president of the drafting committee of the Indian Constituent Assembly? இந்திய அரசியல் சட்டத்தை எழுதும் குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? இதுக்கான ஆன்சர் சி. டாக்டர் அம்பேத்கர். செகண்ட் கொஸ்டின். Which of the following is not enforceable by law courts? பின்வருவனவற்றுள் நீதிமன்றங்களால் அமுல்படுத்த முடியாதது எது? இதுக்கான ஆன்சர் ஏ. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. நெறிமுறை கோட்பாடுகளை நீதிமன்றங்களால் அமல்படுத்த முடியாது. தேர்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ட்ரூ அபவுட் த ஆக்ட் ஆஃப் 1919? பின்வருவனவற்றுள் 1919 ஆண்டு சட்டத்திற்கு பொருந்துவது எது? ஆன்சர் டி. இட் இன்ட்ரடியூஸ்ட் ப்ரொவின்ஷியல் டயார்கி. அது மாநில இரட்டை ஆட்சியை அறிமுகம் செய்தது. ஆப்ஷன் ஏ. இட் இன்ட்ரடியூஸ் கம்யூனல் எலக்ட்ரேட். அது வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை அறிமுகம் செய்ததுன்னு இருக்கு. அது 1909 முஸ்லீம்களுக்கு செப்பரேட் எலக்ட்ரேட் வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை அறிமுகம் செஞ்சாங்க. கொஸ்டின் நம்பர் 4. Who was not a member of Governor General Council according to Regulation Act? ஒழுங்குமுறை சட்டத்தின்படி கவர்னர் ஜெனரல் குழுவில் இடம்பெறாதவர் யார்? 1773 ஆண்டு கொண்டு வரப்பட்ட ஒழுங்குமுறை சட்டம் அல்லது ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 4 மெம்பர்ஸ் கவர்னர் ஜெனரலோட ஆலோசனை குழுவில் இருந்திருப்பாங்க. ஸோ அதில் 4 பேர் கிளாவரிங், மான்சன், பேர்வெல் அண்ட் பிலிப் பிரான்சிஸ். 4 பேர் தான். மெக்காலே இல்லை. மெக்காலே அப்போ பிறந்திருக்கவே மாட்டார். ஃபிஃப்த் கொஸ்டின். டேஷ் பார்ட்டி பாய்காட்டட் எலெக்ஷன்ஸ் டு ப்ரொவிஷியல் லெஜிஸ்லேச்சர்ஸ் டியூரிங் தி பீரியட் ஆஃப் 1920-21? எந்த கட்சி 1920 21 நடந்த மாநில சட்டமன்ற தேர்தலை புறக்கணித்தது? இதுக்கான ஆன்சர் சி. காங்கிரஸ். ஸ்வராஜ் பார்ட்டி அப்போ உருவாகலை. ஸ்வராஜ் பார்ட்டி 1923 தான் உருவாகுது. 1923 தான் ஸ்வராஜ் பார்ட்டி கிரியேட் ஆகுது. முஸ்லீம் லீக் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஏன்னா முஸ்லீம் லீக் 1906 வருஷமே உருவாயிருச்சு. ஸோ ஆன்சர் சி. ஏன் காங்கிரஸ் பார்ட்டிசிபேட் பண்ணலைன்னா அப்போ நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஒத்துழையாமை இயக்கம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலை. சிக்ஸ்த் கொஸ்டின். விச் அமாங் த ஃபாலோவிங் சப்ஜெக்ட்ஸ் வாஸ் மென்ஷன்ட் இன் த ரிசர்வ்ட் லிஸ்ட் ஆஃப் த ஆக்ட் ஆஃப் 1919? 1919 ஆண்டு சட்டத்தின்படி ஒதுக்கப்பட்ட துறையில் இடம்பெற்ற இலாக்கா எது? ஸோ 2 லிஸ்ட் பிரிச்சிருப்பாங்க. ரிசர்வ்ட் லிஸ்ட் அண்ட் டிரான்ஸ்ஃபர்டு லிஸ்ட் அப்படின்னு 2 பிரிச்சிருப்பாங்க. ரிசர்வ்டு லிஸ்ட் அல்லது ஒதுக்கப்பட்ட துறை எல்லாம் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா கவர்னர்கிட்ட, ஆளுநர்கிட்ட இருக்கும். மீதி எல்லாம் லெஜிஸ்லேட்டர், சட்டமன்றத்திட்ட கொடுத்துருப்பாங்க. கவர்னருக்கு ஒதுக்கப்பட்ட ரிசர்வ்டு லிஸ்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லா அண்ட் ஆர்டர், ஃபினான்ஸ், இரிகேஷன் அண்ட் கேனல்ஸ், நீர்ப்பாசனம் மற்றும் கால்வாய், சட்டம் மற்றும் ஒழுங்கு, நிதித்துறை. இந்த 3ஐயுமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கவர்னருக்கு ரிசர்வ்டு லிஸ்ட்டில் கொண்டு போய் 1919 சட்டத்தில் வச்சுருப்பாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் டி. செவன்த் கொஸ்டின். த ஸ்ட்ரென்த் ஆஃப் த டைரக்டர்ஸ் வாஸ் இன்க்ரீஸ்டு டு டேஷ் பை 1773 ரெகுலேஷன் ஆக்ட். இயக்குநர்களின் எண்ணிக்கையை டேஷாக 1773 சட்டம் அதிகரித்தது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பி. 24. 24 இயக்குநர்கள் குழுவில் மெம்பர்கள் இருந்தாங்க. இவங்களோட டென்யூரை, பதவி காலத்தை 1 வருஷத்திலிருந்து 4 வருஷமாக 1773 சட்டம்
அதிகரிச்சிச்சு. அதோட டென்யூர் பீரியடை 1 இயர்லேருந்து 4 இயர்ஸுக்கு அதிகப்படுத்துச்சு. 8th கொஸ்டின், வென் வாஸ் த ஃபேக்ஸ் பில் இன்ட்ரடியூஸ்ட்? பாக்ஸ் மசோதா எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர் 1783. 9th கொஸ்டின், டேஷ் ஆக்ட்ஸ் as the guardian of the Indian Constitution? இந்திய அரசியல் அமைப்பின் பாதுகாவலராக செயல்படுவது எது? ஸோ அதுக்கான ஆன்சர் சி, சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றம். 10th கொஸ்டின், ரயத்வாரி சிஸ்டம் ரிலேட்டட் டு? ரயத்வாரி முறை எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் சி, லேண்ட் ரெவன்யூ. ஸோ ரயத்வாரி முறை, ஜமீன்தாரி முறை, மகள்வாரி முறை, இந்த மூணுமே நில வருவாய் தொடர்பான சட்டங்கள். ரயத்வாரி முறை 1820 1820 மெட்ராஸ் மாகாணத்தில் மட்டும் தாமஸ் முன்ரோ அப்படின்றவரால் அறிமுகம் பண்ணப்பட்டுச்சு. அப்புறம் நிறையா பகுதிகளுக்கு அது எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டுச்சு. ஸோ ரயத்வாரி முறை, ஜமீன்தாரி முறை, மகள்வாரி முறை மூணுமே நில வருவாயோட தொடர்புடையது. 11th கொஸ்டின், which of the following charter act provided for the first time the financial responsibility of the East India Company for the education of the Indians? பின்வரும் எந்த பட்டய சட்டம் இந்தியர்களின் கல்விக்கான கிழக்கிந்திய வணிக குழுவினர் நிதி பொறுப்பிற்கு முதலில் வழிவகுத்தது? ஸோ இதுக்கான ஆன்சர் பி, 1813 ஆண்டு பட்டய சட்டம், சார்ட்டர் ஆக்ட் 1813. ஸோ இது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஒவ்வொரு வருடமும் இந்தியர்களோட கல்விக்காக 1 லட்சம் ரூபாய் ஒதுக்கணும், 1 lakh rupee per year அப்படின்றத கொண்டு வந்தாங்க. ஆனால் அது 1833, கிட்டத்தட்ட 20 வருஷம் லார்டு வில்லியம் பென்டிக் வர்ற வரைக்கும் அதில் இருந்த அந்த 1 லட்ச ரூபாய் ஒதுக்கின பணத்திலிருந்து இந்தியர்களுக்கு எதுவுமே செலவு செய்யப்படல. வில்லியம் பென்டிக் பீரியடில் தான் முறையாக செலவு செய்யப்படுறாங்க. சார்ட்டர் ஆக்ட் 1833, பட்டய சட்டம் 1833க்கு பதில். ஸோ ஆன்சர் வந்ததுக்கு பி, சார்ட்டர் ஆக்ட் 1813. 12th question, in which year the Dr. Radhakrishnan Commission on Indian Education was appointed? இந்திய கல்விக்கான டாக்டர் ராதாகிருஷ்ணன் குழு எந்த ஆண்டு நியமிக்கப்பட்டது? 1948. ஆன்சர் பி, 1948. இது யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லாங்க, அல்லது பல்கலைக்கழக கல்வி குழு அப்படின்னாங்க. உயர்கல்விக்கான தேவை எப்படி இருக்குது, அதுக்கான ரிஃபார்ம்ஸ் என்னெல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்றதுக்காக அமைக்கப்பட்ட குழு தான் டாக்டர் ராதாகிருஷ்ணனோட இந்த யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன். 13th கொஸ்டின், which is the headquarters of the University Grants Commission is situated? பல்கலைக்கழக மானிய ஆணையத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? ஸோ ஆன்சர் டி, நியூ டெல்லி. 1956 யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அல்லது அப்படின்னு சொல்லப்படுற யூஜிசியை கொண்டு வந்தாங்க. 14th கொஸ்டின், who was the Prime Minister of India at the time of China-India War of 1962? 1962 ஆண்டு சீன இந்திய போரின் போது இந்திய பிரதமராக இருந்தவர் யார்? ஜவஹர்லால் நேரு தான் இந்தியாவோட பிரதமராக அப்போ இருந்தார். லால் பகதூர் சாஸ்திரி 1964 இருந்தார். இந்திரா காந்தி 1966 இருந்திருப்பாங்க. 1980 இந்திரா காந்தி பிரதமராக இருந்திருப்பாங்க. ராஜீவ் காந்தி 1984 1984 ராஜீவ் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆயிருப்பார். 15th கொஸ்டின், who among the following is associated with the famous tryst with destiny speech? பின்வருவர்களில் ட்ரைஸ்ட் வித் டெஸ்டினி என்ற புகழ்பெற்ற பேச்சுடன் தொடர்புடையவர் யார்? ஆன்சர் டி, ஜவஹர்லால் நேரு. 16th கொஸ்டின், in which of the following year Goa was integrated with the Indian Union? பின்வரும் எந்த ஆண்டில் கோவா இந்திய கூட்டமைப்பில் இணைத்து கொள்ளப்பட்டது? ஆன்சர் பி, 1961. 1961 கோவா போர்ச்சுகீசியர்கள்ட்டிருந்து இந்தியாவோட இணைக்கப்பட்டது. 17th கொஸ்டின், who among the following achieved the integration of
இந்தியா த்ரூ த பிளட்லெஸ் ரெவல்யூஷன். பின்வருவர்களில் இந்திய ஒருங்கிணைப்பினை ஒரு இரத்தமில்லா புரட்சி மூலம் சாதித்தவர் யார்? ஆன்சர் சி சர்தார் பட்டேல். அதனால தான் அவரை பிஸ்மார்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். 18th question. When did India and China sign a treaty based on the principles of பஞ்சசீல்? இந்தியாவும் சீனாவும் பஞ்சசீல கொள்கையின் அடிப்படையில் உடன்படிக்கை ஒன்றில் எந்த ஆண்டில் கையொப்பமிட்டன? ஸோ இதுக்கான ஆன்சர் டி 1954, 1954. When did India give asylum to தலாய் லாமா? இந்தியா தலாய் லாமாவிற்கு எப்பொழுது புகலிடம் அளித்தது? ஆன்சர் சி 1959. ஸோ இதோட விளைவாக தான் இந்தியா சைனா போருக்கு இதுவும் ஒரு வழிவகையாக இருந்தது. 20th question. Who among the following was chosen by Nehru as a Secretary of the Department of Atomic Energy? பின்வருவர்களில் யாரை அணுசக்தி துறையில் செயலாளராக நேரு தேர்ந்தெடுத்தார்? ஆன்சர் சி ஹச்.ஜே. பாபா. எச்.ஜே. பாபா அவர் தான் வந்து இந்திய அணுசக்தி துறையோட தந்தை அப்படின்னு அழைக்கிறோம். ஃபாதர் ஆஃப் இந்தியன் நியூக்ளியர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம ஹச்.ஜே. பாபாவை தான் சொல்கிறோம். 21st question. Where was the first nuclear station set up in India? இந்தியாவில் முதலில் அணுமின் நிலையம் எங்கு அமைக்கப்பட்டது? ஆன்சர் டி தாராப்பூர். 22nd question. ஜம்னாதாஸ் துர்கதாஸ் started. ஜம்னாதாஸ் துர்கதாஸ் தொடங்கிய பத்திரிகையின் பெயர் என்ன? ஆன்சர் ஏ யங் இந்தியா அப்படின்ற இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரை பாம்பேல ஜம்னாதாஸ் துர்கதாஸ் வந்து கொண்டு வந்தார். 23வது கொஸ்டின். மேட்ச் த ஃபாலோவிங். சரியான விடையை தேர்ந்தெடு. ஸோ பத்திரிகைகள் அது எங்கே வெளியிடப்பட்டுச்சு அப்படின்றது தான் இதுக்கான கொஸ்டின். ஆன்சர் பி 3214. 24th கொஸ்டின். நேரு வாஸ் அ பிலீவர் இன் டேஸ். நேரு ஒரு டேஸ் நம்பிக்கையாளர். ஆன்சர் டி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் மீது நேரு மிக அதிகமான நம்பிக்கை வைத்திருந்தார். அவர் ஒரு கடவுள் மறுப்பாளர். சூப்பர் சீசன் மத நம்பிக்கைகள் கண்மூடித்தனங்கள் மேலே அவருக்கு என்றைக்குமே நம்பிக்கை இருந்ததே கிடையாது. 25th கொஸ்டின். த ஜனசங் வாஸ் ஃபார்ம்ட் இன் 1952 பை. 1952 ஜனசங்கை அமைத்தவர். ஆன்சர் ஏ ஷியாம பிரசாத் முகர்ஜி. 26th question. When did India and Pakistan sign the Indus Agreement? இந்தியாவும் பாகிஸ்தானும் எப்பொழுது சிந்து உடன்படிக்கையில் கையொப்பம் இட்டன? ஆன்சர் டி 1960. 1960 இடுறாங்க. இது வந்து இண்டஸ் ரிவரை வந்து எப்படி ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்கிறது அப்படின்றத சொன்ன அக்ரிமெண்ட். இதை பேஸ் பண்ணி தான் இந்தியாவும் பாகிஸ்தானும் சிந்து நதியை வந்து பங்கேற்றுக்கிறாங்க. 27th question. Where was the Asian Relation Conference held in 1946? 1946 ஆசிய உறவுகள் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் சி நியூ டெல்லி. Who was the chairman of the Secondary Education Commission? உயர்நிலை பள்ளிக்குழுவின் தலைவராக 1953 நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் பி டாக்டர் ஏஎல் முதலியார். 29th question. The nickname of English East India Company was. கிழக்கிந்திய கம்பெனியின் புனை பெயர் என்ன? ஆன்சர் டி ஜான் கம்பெனி. 30th question. When was the Supreme Court in India established for the first time? இந்தியாவின் முதலில் உச்சநீதிமன்றம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? ஆன்சர் டி 1773. 1773 ரெகுலேஷன் ஆக்ட் ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழே அமைக்கப்பட்டது. அதோட முதல் தலைமை நீதிபதி சர் எலிஜா இம்பே. 31st question. Who remarked the war house at Calcutta were sink of corruption and inequity? கல்கத்தாவின் பண்டகசாலை லஞ்சத்திலும் அநீதியிலும் மூழ்கி இருந்தது என கூறியவர் யார்?
ஆன்சர் ஏ லார்ட் கார்ன்வாலிஸ். ஸோ இதனால தான் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா சிவில் சர்வீசஸை இந்தியாவில் அறிமுகப்படுத்துகிறாரு. அதனால தான் இந்தியாவில் குடிமை பணிகள் முதல் முறையாக கொண்டு வரப்படுது. 32. Which court was considered as the highest court of appeal in India for trying criminal cases during the East India Company rule? கிழக்கிந்திய கம்பெனி காலத்தில் இந்தியாவில் குற்றவியல் வழக்கிற்காக உச்சபட்ச மேல்முறையீடு செய்யும் நீதிமன்றம் எது? ஆன்சர் டி சர்தார் நிசாமத் அதாலத். சர்தார் திவானி அதாலத் அப்படின்றது உரிமையியல் நீதிமன்றம், சிவில் கோர்ட். அது ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல் ஃபார் சிவில் கேசஸ். 33 கொஸ்டின். When did the famous black hole tragedy took place? புகழ்பெற்ற இருட்டறை துயர சம்பவம் நிகழ்ச்சி எந்த ஆண்டு நடைபெற்றது? ஆன்சர் 1756. 34th question. Who was the father of the forward policy? முன்னேற்ற கொள்கையின் தந்தை யார்? மன்னிக்கணும். ஆன்சர் டி வில்லியம் பென்டிக். ஸோ அவர் தான் இந்தியர்களோட நலன் மேலே அக்கறை வச்சுருந்தார். இந்தியா முன்னேறன்னு ஆசைப்பட்டார். அதனால தான் அவரை முன்னேற்ற கொள்கையின் தந்தை, ஃபாதர் ஆஃப் த ஃபார்வர்ட் பாலிசி அப்படின்னு சொல்கிறாங்க. 35th கொஸ்டின். When was the second Anglo-Sikh War started? எப்பொழுது இரண்டாம் ஆங்கிலேய சீக்கிய போர் தொடங்கியது? ஆன்சர் பி 1848. 36th question. Madras was restored to the English by the French by. இந்த உடன்படிக்கையால் சென்னையை பிரெஞ்சுக்காரர்களிடமிருந்து ஆங்கிலேயர்கள் மீட்டனர். ஸோ முதல் கர்நாடிக் போரோட முடிவில் இங்கிலீஷ் மெட்ராஸை ஃப்ரெஞ்சுகிட்ட இழந்திருப்பாங்க. ஸோ அதை மறுபடியும் அவங்க எப்போ ரீஸ்டோர் பண்ணாங்க அப்படின்னா ஆன்சர் ஏ த ட்ரீட்டி ஆஃப் ஐலா சேப்பல் உடன்படிக்கையின் மூலம் அவங்க மறுபடியும் இணைச்சிக்கிட்டாங்க. அது முதல் கர்நாடிக் போரில் நடந்துச்சு. த ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி, த ட்ரீட்டி ஆஃப் சல்பாய், த ட்ரீட்டி ஆஃப் பெங்களூர் எல்லாம் வேறு வேறு போர்களோட உடன்படிக்கையாக இருந்துச்சு. ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி அல்லது பாண்டிச்சேரி உடன்படிக்கை ரெண்டாவது கர்நாடிக் போரில் நடந்தது. த ட்ரீட்டி ஆஃப் சல்பாய் அப்படின்றது முதல் மராத்தா போரில் நடந்தது. ட்ரீட்டி ஆஃப் மங்களூர் அப்படின்றது ஆங்கிலோ மைசூர் வார், ஆங்கிலேய மைசூர் போரில் நடந்தது. 37th கொஸ்டின். மேட்ச் த ஃபாலோவிங். ஸோ யார் எந்தெந்த கவர்னர்ஸ் ஜெனரல்ஸ் என்னென்ன மாதிரியான பாலிசியை கொண்டு வந்தாங்க அப்படின்றது. ஸோ இதுக்கான ஆன்சர் பி 3142. 38th question. வீரபாண்டிய கட்டபொம்மன் became the polygar of பாஞ்சாலங்குறிச்சி at the age of. வீரபாண்டிய கட்டபொம்மன் தனது எந்த வயதில் பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரராக பதவியேற்றார்? ஆன்சர் ஏ 30 years, 30 வயதின் போல வர்றார். 39th question. South Indian Confederacy which fought against the British in late 18th century was headed by. 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் ஆங்கிலேயருக்கு எதிராக போர் புரிந்த தென்னிந்திய கூட்டமைப்பிற்கு தலைமை தாங்கியவர் யார்? ஆன்சர் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆஃப் பாஞ்சாலங்குறிச்சி. வீரபாண்டிய கட்டபொம்மன். 40th question. The South Indian Rebellion was headed by. தென்னிந்திய புரட்சிக்கு தலைமை தாங்கியவர்? ஆன்சர் மருது பாண்டியன். 41 question. வேலூர் மியூட்டினி வாஸ் டியூ டு. வேலூர் கழகம் எதனால் நடைபெற்றது? ஆன்சர் டி த கான்ஸ்பைரசி வாஸ் டு ரீஸ்டோர் மொஹம்மதன் ரூல். முகமதிய அரசை மீண்டும் கொண்டு வர இப்புரட்சி நடைபெற்றது. அரேஞ்ச் த ஃபாலோவிங் சிப்பாய் மியூட்டினிஸ் இன் த ஹிஸ்டாரிக்கல் ஆர்டர். பின்வரும் சிப்பாய் கழக நிகழ்வுகளை வரலாறு ரீதியாக வரிசைப்படுத்துக. ஆன்சர் சி 2, 1, 4 and 3. 43 question. The சிப்பாய் ரிவோல்ட் அட் வேலூர் வாஸ் காஸ்ட் பை. வேலூரில் நடைபெற்ற சிப்பாய் புரட்சிக்கான
முக்கியமான காரணம்? ஆன்சர் சி த டர்பன் கிரீவியன்ஸ், தலைப்பாகை பற்றிய நிபந்தனை. Which of the following classes participated in the revolt of 1857? பின்வருவனற்றுள் எந்த பிரிவினர் 1857 சிப்பாய் புரட்சியில் கலந்து கொண்டனர்? ஆன்சர் டி none of the above. 45. Which of the following were the grievances of the சிப்பாய்ஸ்? பின்வருவனவற்றுள் எவை சிப்பாய்களுடைய குறைபாடுகள்? ஆன்சர் டி ஆல் ஆஃப் தெம், எல்லாமே சிப்பாய்களோட குறைபாடுகளாக இருந்துச்சு. அதோட விளைவாக தான் சிப்பாய் மியூட்டினி நடைபெற்றது. 46 கொஸ்டின். When was the new Enfield rifle with greased cartridges introduced in the British Indian Army? எப்பொழுது ஆங்கிலேய இந்திய இராணுவத்தில் கொழுப்பு தடவிய துப்பாக்கி ரவைகள் கொண்ட என்ஃபீல்டு துப்பாக்கி அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர் சி ஜான்வரி 1857. இதுதான் உடனே சிப்பாய் கழகத்தை தூண்டி விடுறதா மாறுச்சு. 47th கொஸ்டின். டேஸ் வாஸ் கன்சிடர்ட் அஸ் பொலிட்டிக்கல் ஃபிலாசபர் ஆஃப் இந்தியன் சிவில் சர்வீசஸ்? இந்திய குடிமை பணியின் அரசியல் தத்துவ ஞானி என்று கருதப்படுபவர் யார்? ஆன்சர் சி ஃபிட்ஸ் ஜேம்ஸ் ஸ்டீஃபன். 48. மாஸ்டர்லி இன்ஆக்டிவிட்டி வாஸ் நாட் த பாலிசி ஆஃப்? தலை சிறந்த செயலின்மை என்பது இவரது கொள்கை அல்ல. ஆன்சர் சி லிட்டன், ஆர் லிட்டன். 49. திபெத் வாஸ் இன்வேடட் பை த பிரிட்டிஷ் இன் 1903 to 1904 அண்டர்? 1903 முதல் 4 திபெத்தை இவரது தலைமையில் ஆங்கிலேயர்கள் தாக்கினர். ஆன்சர் சி யங் ஹஸ்பண்ட். 15th கொஸ்டின். த முஸ்லீம் லீக் வாஸ் ஸ்டார்டட் இன் த இயர்? முஸ்லீம் லீக் தொடங்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் பி 1906. இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பவை ஏஎஸ் அகாடமியோட குரூப் 2 ப்ரிலிமினரி டெஸ்ட் பேட்சுக்கான ஷெடியூல் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கீழே இருக்க டெலகிராம் லிங்க்கை கிளிக் பண்ணி நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் உடனே வேணும்னா அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.